வணக்கம் ஐயா. சிவம் டிவியிலிருந்து என் பேர் பாலாஜி. ஒரு நல்ல தமிழ் கவிஞர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? திருமேரூருக்கு அருகாமையில கிடானூர் என்னும் கிராமம். திருமேரூர்லேருந்து 11 கிலோமீட்டர். சிறு வயது அந்த கிராமத்துடைய நினைவுகள் ஏதாவது உங்களுடைய போகும்? 3 மைல் நடந்தே போவோம் பள்ளிக்கு. மீண்டும் பள்ளியிலிருந்து மாலை திரும்பி வீட்டுக்கு வருவோம். பள்ளியிலே இறைவணக்கம் பாடுவது 3 செட். அதில் நான் தனியார். நான் பாடுவது திருப்புகழ் பாட்டு பாடுவேன். அந்த பெண்களும் திருப்புகழ் பாட்டு பாடுவார்கள். இன்னொருத்தர் பக்தி பாடல்கள் பாடுவார்கள். உங்களுடைய பெற்றோர்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். என் தாத்தா பேர் செங்கராயன். அவரு பர்மா சிங்கப்பூர்னு போயிட்டார். அப்பவே அப்பா ஜெகநாதன் வேலை நிமித்தமாக அகமதாபாத் டெக்ஸ்டைல் மில்லுக்கு போயிட்டார். அங்கே போய் டெக்ஸ்டைல் மில்லாம் வேலை செய்து வந்தார். 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வந்தவாசி சன்னதி ஸ்கூல்ல எனக்கு மாணிக்க வாசகரின் கடவுள் வாழ்த்து பாட்டு தான் முதல் பாட்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவனவனை கூத்தாட்டுவானாக்கி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்ற மாணிக்க வாசகரின் பாட்டு 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்தமையா. அப்போதிலிருந்தே எனக்கு தெய்வீக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அறியும். திருமுறை படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கிறது தேவாரம், திருமூலர் திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா, திருக்குறள் இவை அனைத்துமே படிக்கிறேன். நல்ல பாடல்களோட சொல்லுங்க. நட்பு விதயத்திலே வளராலும் ஒரு பாட்டு பாடுறார். புண்படா உடம்பு குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் கருத்தினில் வைத்தே துதற்கிசைந்து உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரே நம்பிலே எனது நண்பனே நலச்சார் நண்பனே உன்னையே எண்ணினே கைவிடே என்னையே என்று அருட்பிரகாச வளராரின் பாட்டு. இது எந்த காலத்துல நீங்க இந்த பாட்டை படிச்சீங்க? ஓய்வு பெற்ற பின் அதிகமான ஈடுபாடு அருட்பா, தமிழ் மலைகள் படித்தல், வாரமலர்ல தினமலர்ல வர திருமூலர் பாட்டு, அவருடைய பாட்டுக்கு விளக்கம் தினமொழிகள் அடிக்கடி. இளம் வயதுல நீங்க இந்த ஆன்மீக இளம் வயதிலிருந்தே இருந்தாலும் தீவிர நோக்கம் 22 வயசுல இருந்து. ஆன்மீக பற்று, தமிழ் பற்று இது ரெண்டுமே இளம் வயதுல எப்படி இருந்தது? இளம் வயதில் தமிழ் பற்று மட்டும்தான் இருந்தது. ஆன்மீக பற்று பக்தி செய்தேன். பட் ஞானம் பாயிண்ட் ஞானம் என்ற விஷயம் 22 வயதுக்கு அப்புறம் தான் எனது மனது பக்குவமாக இயக்க ஆரம்பித்தது. 22 வயதிலேயே பக்குவமாய் சன்மார்க்கநெறி அளித்தது 22 வயது. இப்போ ஏதாவது தமிழ் படைப்புகள் படைச்சிருக்கீங்களா? இப்போ புது சொல்லி 22 வயசுல. ஆனா அதையே பொய்யா விளக்கு என்ற ஒரு பத்திரிகை மதுரையில செயின்ட் மேரிஸ் பள்ளியிலிருந்து வந்தது. அதிலே என் முதல் கவிதையே வந்துவிட்டது. முதல் கவிதை 22 வயதில். அந்த கவிதை ஏதாவது சொல்றது? இப்பவே சொல்லு. இயற்கை செல்வந்தனில் மறைந்து வாழும் இறைவா, இனிமையான இசைதனிலே இறங்கி வரும் இறைவா, தனிமையில் தவத்தோர்க்கு தவழ்ந்து வரும் இறைவா, தன்னலம் பிறநலம் பேணுவோர்க்கு தாத்தோன்றும் இறைவா, மண்ணுலக உயிர்களிடை உறவி வரும் இறைவா, விண்ணுலக விந்தைகளாய் விளங்கியிருக்கும் இறைவா, உன்னுடைய உணர்வுகளாய் விளங்கியிருப்போர்க்கு உண்மையான நன்னெறிகள் விளக்குகின்ற இறைவா. இது என் முதல் பாட்டு. உங்களுடைய வயது என்ன? இப்போ எனக்கு 66. 40 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டை நீங்க இன்னும் ஞாபகமா அதை சொல்றீங்க. ஏன்னா கவிதை உள்ள அது போட்டு கவிதை நூல் முதல் கவிதை தொகுப்புல இருந்துச்சு. ஆனா கவிதை எழுதுனது அப்போ, கவிதை நூல் வெளியிட்டது இப்போ. அது மாதிரி ஒரு 4-5 பாட்டு அப்போ வெளியிட்டு. இந்த புத்தகம் வெளியிடணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எதனால வந்தது? பாரதி கலைக்கழகத்துல எனக்கு இணைச் செயலாளர் பதவியும் கொடுத்து நல்லா ஊக்குவித்தார். அதன் பிறகுதான் எனக்கு தமிழாகவும் அதிகமாச்சு. பாரதி கலைக்கழகத்துடைய இணைப்பு எப்படி உங்களுக்கு? நங்கைவல்லூர் மடிப்பாக்க பகுதியிலிருந்து வீக்லி பிளாஷ் என்ற ஒரு பத்திரிகை வரும். அதில் பார்த்தேன் பாரதி கலைக்கழகம் நடத்தும் பாரதியார் பிறந்த நாள் விழா கவியரங்கம் கவிதை இதில் நானும் சென்று பங்கு பெறலாமே என்று பூவரசம்பேட்டை வியாபாரிகளோட திருமண மண்டபத்தில் நானாக சென்று வினவி அவரிடம் பங்கு பெற்று கவிதை எழுத ஆரம்பித்தேன். 22 வயது எழுந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க திருப்பி கவிதையை 2016 என்ன தொழில் உங்களுக்கு? BSNL பணி ஓய்வு குரூப் பி அதிகாரி. பணி ஓய்வு குரூப் பி ஆபீசர். இப்போ அங்க இருக்கும்போது முதல்ல டெக்னீஷியன், இரண்டாவது டெக்னிக்கல் சூப்பர்வைசர் ஆபரேட்டிவ், மூன்றாவது டெலகாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், நான்காவது தான் ஜூனியர் டெலகாம் ஆபீசர். டெலகாம் ஆபீசர் தான் குரூப் பி ஆபீசர். அங்க எதுலயுமே தமிழுக்கான வாய்ப்பே இல்லையே. நான் தொடர்ந்து புத்தகம் படிச்சுக்கிட்டேன். மேஜர் படிக்க வந்திருக்கேன். ஓய்வு நேரங்கள்ல லைப்ரரிக்கு போவேன். ஓய்வு நேரங்கள்ல ஓய்வு பெற்ற பிறகு இல்ல அலுவலக நேரங்கள்ல ஓய்வு? புதுப்பேட்டையில நாங்க கொஞ்சம் காலம் இருந்தோம். அந்த நேரங்கள்ல பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற அந்த நூலகங்கள் செல்வேன். கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு பாரம் தவறாமல் சென்று படிப்பது பழக்கம். அப்போ திருமூல திருமந்திரம் தாய்மான சுவாமிகள் பாட்டுன்னா நூலகத்துல படிச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் நூல்கள் வாங்கி பணி ஓய்வு பெற்றவர்கள் நான் நிறைய படிச்சுக்குவாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? DEE அந்த காலத்துல 1975. உங்க காலம் PUC காலம் இல்லையா? ஆமா, PUC PTC. PUC முடிச்சவங்க டிகிரி போவாங்க,
பிடிசி முடிச்சவங்க எம்டெக் பிடெக் பிஇ போவாங்க. நீங்க 2 புத்தகங்களை இப்ப எழுதியிருக்கீங்க. இது எழுதப்பட்ட காலகட்டம் 1917 நூல் வெளியிட்டது 2000. முதல் நூல் வந்து 2017 வெளியிட்டிருக்கீங்க. இரண்டாவது நூல் வந்து 2020. இந்த நூல் தொகுப்பு நூல். ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க எழுதின இல்ல, இப்ப பணி ஓய்வு பெற்றவர்கள் நிறைய எழுதின கவிதைகள் அதெல்லாம். இது பணி ஓய்வு அப்ப எழுதுனது முதல் கவிதை, அதுக்கப்புறம் எழுதப்பட்ட கவிதைகள்ல இதுல இருக்கு. அப்போ ஒரு 4-5 கவிதைகள் இருந்தது, அந்த 4-5 இருக்கும் இல்லை. பட் பெரும்பாலும் எழுதுறது இப்ப ரிட்டையர் ஆன பிறகு, பணி ஓய்வு பெற்ற பிறகு. இந்த கவிதை புத்தகத்தில் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்றதுக்கு சிறப்பாக சொல்லப்படும் ஒரு கவிதை சொல்லட்டுமா? இருளும் ஒளியும் சமச்சீர் பெறினும், இயற்கையில் இருளும் ஒளியும் சமச்சீர் பெறினும், வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் சமச்சீர் இல்லை. இயற்கையில் இருளும் ஒளியும் சமச்சீர் பெறினும், வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் சமச்சீர் இல்லை. இசையில் ராகம் தாளம் இருளிலை உரினும், இசைக்கையில் ஒன்று பிசையில் மற்றதும் பிசையும். கவிதையில் எழுத்தும் கருத்தும் சிறப்புற அமையினும், நடையில் இலக்கண மரபுற எழுதுதல் அவசியம். வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலும், வாழ்வில் தர்மம் காத்து வாழ்க நலம். இது எப்போ எழுதுற கவிதை? இங்க வந்து எழுதும். இது வந்து ஒரு பாதிப்புனால எழுதுற கவிதைகள். தாலியை சந்தேகிக்கும் தாரகை மந்திரங்கள், வேலியே பயிரை மேயும் வேதனையாய் செய்திகள், வாலியை மீட்ட வாலியை கொன்ற ராமன் வாழ்ந்த காலம் நன்று, வாலியே ராமரை கொல்ல முனையும் காலம் என், நாங்கள் அந்தக்கார ராமர்கள் இன்றும் ராமர்கள் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதைகள்ல போட்டிகள்ல கலந்துன்னு பரிசு வாங்கின கவிதைகள் இல்ல, பெரும்பாலும் கவியரங்க கவிதைகள் தான் படிப்போம். பாரதி கலைக்கழகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாரதி கலைக்கழகம் நிறுவனர் பாரதி ஸ்வராஜ் அவர் வந்து விக்ரமம் என்ற பத்திரிகை ஆசிரியர், அமுதசுரபி ஆசிரியர், அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர், அவருக்கு நெருங்கிய நண்பர். பாரதி ஸ்வராஜ் பாரதிக்கு பின் பாரதி தொண்டு நிறுவனம் என்ற அமைப்பிலே பாரதியுடைய புகழை பரப்புவதற்காக அவர்கள் இந்த பாரதி கலைக்கழகம் ஏற்படுத்தினார்கள். அதில் யாரெல்லாம் ஈடுபாடு கொண்டு பாரதியின் வழியில் நின்று பாரதி கொள்கைகளை பரப்புகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசுகளும் அளிப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம அந்த மாதந்தோறும் நடக்கும் விழாவுக்கு செல்லுங்கள், நமக்கு சால்வை ஓத்தி மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுப்பார்கள். நான் பெரியவர்களுடைய ஆசி பெற அவர்களுடைய வாழ்த்தும் வாங்குவேன், அவர்கள் மரியாதை செய்வேன். அதே நேரத்தில் அந்த விழாக்களில் கவி அன்பர்கள் கவி உள்ளங்கள் ஒருவர் ஒருவர் அன்போடு பழகும் காட்சிகளும் மனம் திறந்து பேசும் உயர்ந்த பண்புகளும் கவிஞர்கள் மத்தியில் இருக்கின்ற சிறந்த பண்புகளும் என்னை கவர்ந்தது. இந்த இலக்கிய உலகம்னாலே ரிட்டையர்டு பீப்புளாலே நிறைந்திருக்கு. ஏனென்றால் இளைஞர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களுடைய போக்கு ஈர்க்கப்படுகிறது பல வகையான இந்த மாய வலைகளால். இப்ப இருக்கிற சினிமா துறை, இப்ப இருக்கிற மீடியாக்கள், பெரும்பாலான மீடியாக்கள் எப்படி இருக்குன்னா அன்றாட கவர்ச்சிக்கு உட்பட்டு மாணவர்கள் இளைஞர்கள் பாவம் தன்னுடைய வாழ்க்கையே இழக்கிறார்கள். தீய பழக்க வழக்கங்களுக்கு எளிமையாக அடிமையாகிறார். நாங்கள் எல்லாம் தீய பழக்க வழக்கம் நெருங்காத அளவுக்கு சின்ன வயதிலிருந்து, அதாவது முழு அந்த பக்தி ஞானம் என்று நமக்கு சொல்லித்தராக இல்லாமல் போனாலும் இது கெட்ட வழக்கம், இவைகளை பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற விதைகளில் இயல்பாகவே அதுதான் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்வார். ஊழ்வினை பயன் என்று ஒன்று இருக்கிறது. ஊழ்வினை பயன் உறுத்தினாதான் அவங்களுக்கு கெட்ட எண்ணம் கெட்ட புத்திகள் அதிகமாகும். இதே ஊழ்வினை நல்ல ஊழ்வினையா இருந்தா தர்ம சிந்தனைகள் மேலான சான்றோர்களுடைய உணவு இதெல்லாம் கிடைக்கும். படைப்புகளை விட பொருளாதார இருக்கிற விஷயங்களை ரொம்ப விரும்புறாங்களோன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் பொருளாதார நிலையை விரும்புறாங்க. ஆனா நேர்மையா பொருள் ஈர்த்தருன்ற எண்ணம், அதாவது நாங்களாம் இளைஞராக இருக்கும் போது மாரல் வேல்யூக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்போம். ஆங்கிலத்தில் மாரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த இது செய்யக்கூடாது, இது செய்யலாம் தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன, நமக்கு எந்த தீய பழக்கமும் இருக்கக்கூடாது, அனாவசியமா எங்கேயும் போய் சுத்தக்கூடாது, பொழுதுபோக்கு சில அம்சங்கள் சில நேரங்களில் ஆலயம் போகும், ஏதோ மாதம் ஒரு தடவை கடற்கரை சென்று அமர்ந்து காற்று வாங்கிட்டு இயற்கையை வச்சுட்டு வருவோம். இப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் என்றால் என்ன, இந்த சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டே இருக்கும். சிந்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இன்னொன்று என்ன, தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள் உண்மையிலேயே குறைந்து கொண்டு வருகிறார்கள் இளைஞர்கள் மத்தியில். அது வருத்தத்துக்குரிய செய்தி. ஆங்கில கல்வியை அடிப்படையாக கொண்ட
நான் வந்து பொய் சொல்லுறேன். எங்க காலத்துல தமிழை பற்றி அதிகமா பேச மாட்டாங்க, ஆனால் தமிழர்களா வாழ்ந்து இப்போ தமிழர்களை பற்றி நிறைய பேசுகிறார்கள். அவர்கள் குழந்தைகள் ஆங்கில கல்வியை தான் கற்கிறார்கள். நம்ம குழந்தைகளை விட ஆங்கில கல்வியை தான் விரும்பி படிக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் இயல்பாகவே தமிழ் கற்றுக் கொண்டிருந்தோம். தமிழ் என்று பேசவில்லை. இப்பொழுது தமிழ் மொழியை பற்றி பேசுபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள். இது உண்மை. பேச்சு அதிகம், செயல் குறைவு. எங்களுடைய காலத்திலெல்லாம் செயல் அதிகம், பேச்சு குறைவு. தமிழறிஞர்கள் கூட குறைந்திருக்காங்க. நம்ம விக்ரமனுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய எழுத்தாளர்கள், இப்ப எழுத்தாளர்கள் எல்லாம் வயதானவர்களாக இருக்காங்க, சிறிய இளைஞர்கள் இருந்தா சமத்துவ பாதை போயிருந்தாங்க. இன்னொன்னு, இது குற்றம், இது குற்றம் இல்லை என்ற நிலை இப்போது குறைஞ்சு போச்சு. எப்படி வேணாலும் வாழலாம். ரொம்ப நான் வருத்தி சொல்றேன். இந்த சினிமாவில் வர்ற காட்சிகள்ல இந்த இளைஞர்கள் பெற்று போன அளவு மோர் தேன் 70-80% மேல இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை சீரமையில, சீர்படுறதுக்கும் இன்னும் வாய்ப்பு அமையல. அதனாலதான் 2வது தொகுப்புல விஞ்ஞான தீமைகள் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். விஞ்ஞான தீமைகள் மனிதனை சோம்பலாக்கும், பல வழியை காட்டும் விஞ்ஞான வளர்ச்சி தீய பலன் மிகுதியே. நடிகே கல்வியை அடித்தளம் மாற்றிட்ட விஞ்ஞான கல்வியினை அறிய பலன் இல்லையே. பிணி பெருக்கி பிணி போக்கும் மருத்துவமே தஞ்சமெனக் கொள்வோர்கள் வேதனை பெருகிட அணிவகுத்த புது பெயர்களில் நோயாளியாய் வஞ்சம் தீர்க்கும் அதிநவீன விஞ்ஞானம் தீமையே. பணிவு எனும் உயர் பண்பு பகல் கனவாய் மாற்றி பகலவனி ஒளி சிந்தும் பண்பினையும் தூற்றி கனிவுமிகு அணுகுமுறையின்றி காட்புணர்ச்சி மிகுந்து கருத்துடன் வாழ்வோரை கண்டபடி இகழ்ந்து பணிமனை பழுதடைந்த தேருந்து தடம் போல் உடல் முழுதும் பழுதடைந்து நோய் பல சுமந்து தினம்போர் கொள்கை என வாழ்நாளை கழித்து வாழ்வது விஞ்ஞானம் வகுத்து தந்த தீமையே. துணிவுடன் நற்பண்பு நாத்திசையும் பரவிட துயரம் போக்கிடும் தெய்வ பண்பு வளர்ந்திட விஞ்ஞான கண்ணோட்ட அடித்தளத்தின் ஏடிகள் மெய்ஞான வளர்ச்சியினை நெருங்கவிடா வேதிகள் அதுகுண்டு ஆயுத போர் விஞ்ஞான தீமையா. இனிவரும் காலம் இன்னர்கள் மலிந்திடும் வானவெளி சாட்சியார் இறைவன் இறங்கி வர இயற்கை இயல்பினை இயன்றவரை காத்திடுவோம். இதான் எனக்கு கருதி. நாம நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும். இல்லத்தை கவனிச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும். நம்மளை கவனிச்சிக்காம, இல்லத்தை கவனிக்காம மற்றவங்களுக்கு சேவை செய்தா அந்த சேவை நிறைவேறாது. புகழுக்காக செய்கிறதாம், ஆனா சுற்றி இருப்பவர்கள் இகழ்வார். பாரதி தன்னுடைய இல்லத்தை கவனிக்கவில்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலம் வேறு. அவர் வாழ்ந்த காலம் விடுதலை போராட்ட காலம், கஷ்டமான கடினமான காலம். அதனால் குடும்பத்தை சரிவர பராமரிக்கவும் இல்லை. குடும்பத்தில் எத்தனையோ நாள் அடுப்பு தூங்கி பட்டினி கிடந்திருக்கிறார்கள் அவர்கள் மனைவி மக்கள்லாம். ஆனால் இன்றும் அவருக்கு புகழ் சேர்க்கிறது. ஏன்னா அந்த காலகட்டம் விடுதலை மூலமாக விழிப்புணர்ச்சி சமுதாய மக்களுக்கு ஏற்படுத்தியவன் மகாகவிவாதி. சக்திகளை பாரதியார் புகழ்ந்த அளவுக்கு வேறு எந்த கவிஞரும் புகழ்ந்தது கிடையாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, லேடிஸ் ஆர் இண்டிபெண்டன்ட், ஜென்ஸ் ஆர் டிபெண்டன்ட். இவ்வளவு தைரியமா சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் அச்சாணி போட்ட மகாகவிவாதி. இதை மகளிர் சமுதாயம் மறக்கக்கூடாது. யதா யதாஹி தர்மஸ்ய க்லானி பவ பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜாம்யஹ பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சமஸ்தாபனமர்த்தமாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்கி தர்மம் சீரழிகிறதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ரட்சிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன். பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ணா சொல்ற பார்க்கும் போது பரப்போற கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப கிருஷ்ணர் சொல்ற கலியுகத்துல காட்சி சொல்றேன். 4 கிணறுகள் சுற்றி இருக்கும், நடுவில் ஒரு கிணறு இருக்கும். அந்த 4 கிணறுகள்ல தண்ணீர் இருக்கும், தெளிவா இருக்கும், நல்லாவா இருக்கும். நடுவில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் வற்றி போய் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இருக்க. செல்வந்தர்கள் சுயநலவாதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு தான் மட்டும் சுயநலவாதியாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டு வருவார். இன்னொரு செய்தி சொன்னார் கிருஷ்ணர். குருமார்கள் செவ்வனே சிறப்பாக பேசுவார்கள், உண்மையாக சூக்ஷமமாக அழிப்பவர்கள் அவர்களே தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்ற. கிருஷ்ணர் வரப்போகும் கலியுக நிலைமையை பற்றி
சிறப்பாக ஆய்ந்து சொல்லியிருப்பதாகத்தான் நான் எழுதுகிறேன். இன்னொரு கருத்தை சொன்னார் பாருங்கள். உயரத்திலிருந்தே பாலாங்கள் உருண்டு ஓடிக்கொண்டு வரும்பொழுது பெரிய பாலாங்கற்களால் அந்த கல்லை மட்டும் நிறுத்த முடியவில்லை. பெரிய பாலாங்கற்கள் என்பது என்ன? தாய் தந்தை இவர்களெல்லாம் தாண்டி அந்த பெரிய பாலாங்கள் மலை உச்சியில் இருந்து உருண்டு கொண்டு வருகிறது. சிறிய ஒரு மரக்கிளையால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதுதான் தெய்வீகம், அதுதான் ஆன்மீகம். கலியுகத்தில் யார் தன்னை சரியாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த நிலை வகிப்பார்கள் என்று மகாபாரத கண்ணன் ஐவருக்கும் சொல்லாமல் இந்த செய்தியினை ஆன்மீகத்தில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தினத்தந்தியில் நான் படித்ததை அப்படியே எடுத்து வைத்திருக்கிறேன். இளைஞர்கள் அந்த ஆன்மீக உணர்வு குறைந்து போயிருக்கு. நான் எனது உயர்ந்த கருத்தினை சொல்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். சமரச சத்திய சுத்த சன்மார்க்க சங்கம். இதை எதுக்கு ஆரம்பிச்சாருன்னா அவர் காலத்துல பார்த்திருக்கார். இந்த உலகத்திலே ஆசார சங்கல்ப விகற்பங்கள்லாம் சடங்குகள்லாம் அதிகமாயிட்டே வருது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு விளங்கணும். உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உணவு சாப்பிடக்கூடாது என்ற அருட்பிரகாச வள்ளலாருக்கு ஆதாரம் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்றார், கொல்லா புலால் மறுத்தாரை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று வள்ளுவர் சொல்றார். அதுக்கு அவர் வள்ளலார் பாடுறார். மனிதர்களிடம் இயற்கையாக அரக்க குணம் தவிர்த்து இரக்க குணம் வளர்ந்தால் ஜீவகாருண்ய நெறியில் உலகம் தழைத்தோங்கும் என்று சொன்னார். ஜீவகாருண்யம் என்பது என்ன? ஜீவத்தின் மீது ஒரு இரக்கம். நாம் பார்க்கும்போது இன்னொருத்த பசியால் இருக்கக்கூடாது, பசியால் இன்னொரு உயிர் வாழ்வதை நம்ம பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. இந்த வள்ளலாருடைய இந்த அடிப்படை கருத்தை மகாகவி பாரதி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வாக்கின் ஒளி போல சொல்றார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அடித்திருவோம். அது உரிமை. இந்த உடலானது யார் உருவாக்கி இருந்தாலும் 5 தத்துவங்களாலானது எனும் உண்மையை யாரும் மறுக்க முடியாது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு பஞ்சபூதங்களால் ஆனது இந்த தேகம். இந்த தேகத்தை ஆன்மா எனும் ஒளி புள்ளி, தமிழிலே ஆத்மா என்று சொல்லுவோம். தமிழில் ஆன்மா, எந்தையில் சமஸ்கிருதத்தில் ஆத்மா. ஆத்மா என்ற ஒளி புள்ளி உருவாக்கியவன் பரம்பொருள். அந்த ஆத்மா பரதத்துவம் 6வது தத்துவம் என்று இயம்பப்படுகிறது. அந்த 6வது தத்துவமாகிய பரபிரம்மத்தில் இருக்கின்ற அந்த தத்துவ ஒளிப்புள்ளி சூக்ஷ்மமான ஆத்மாவானது 5 புலன்களை ஆளுகின்ற இந்த தேகத்தில் இயங்குகிறது. இந்த தேகம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பால் ஆனது. ஆத்மா, ஆன்மா இந்த தேகத்தை இயக்குகிறது. இதை வள்ளலார் பல பாடல்களில் சூக்குமமாக தெரிவித்தார். வெளிப்படையாக தெரிவித்தவர்கள் யார் தெரியுங்களா? பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், மவுண்ட் அபு. தமிழர்களின் பண்டைய வரலாற்றில் பண்புகளில் காதலும் வீரமும் தான் தலை சிறந்தது என்று சொல்லிவிட்டார். அதை ஆதாரமாக வைத்துத்தான் இன்றைய கலியுக இறுதியிலே சினிமாக்களும் திரைப்படங்களும் அமைந்துவிட்டன. அதன் பொருட்டே மாயையினுடைய ஆட்சி அதிகமாகி கொண்டு வருகிறது. திருமூலர் ஒரு கருத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சக்தி என்பவள் மாயைதான். ஆனால் அந்த மாயை நேர்மையான மாயை, அழுக்கு மாயை அல்ல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றார். ஓம் என் ஓங்காரத்தில் ஒரு மொழி, ஓம் என் ஓங்காரத்தில் உருவம் வரும், ஓம் என் ஓங்காரத்தில் பல வேதம், ஓம் என் ஓங்காரம் முக்திய சித்தி என்றார். அவங்க சித்தி என்பாங்க, நம்ம சித்தி. இன்னொரு பாட்டு, ஓங்காரி என்பார், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்க பச்சை நிறத்தை உடையவள், ஆக்காரியாகிய ஐவரை வெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. திருமூல திருமணி. அதாவது மாயை என்று அவர்கள் சொல்லுவது நமக்கு இயல்பாகவே வழக்கமாக நாம் கடைபிடிக்கும் நெறிகளில் உண்டு. ஆனாலும் 2 மாயையை நாம் என்றாக வேண்டும் தமிழர்கள். முதலில் சொல்லப்படுவது அந்த அழுக்கார். வள்ளுவன் சொல்கிறார், அழுக்கால் அவா வெகுளி இன்னார் சொல் 4 இழுக்கா என்பது அறம். ஆக அந்த அழுக்காரை வெகுளி சினம், அழுக்கால் அவா கடும் பற்று இருக்கலாம். நம்ம மகன்
பிள்ளை தப்பு செஞ்சாங்க, ஆமாம் சார் அவன் தப்பே செய்ய மாட்டான் சார், என் பிள்ளைய மூணு சார் சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி நம்ம முதல்ல மாட் பண்ணணும். அப்படியே தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். கீதை இது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால அழிக்கால் அவா வெகுளி இன்னாச்சொல், கடுமையான சொற்கள். அழிக்கால் அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காவி என்றது அறம். இந்த நான்கை நீக்கி செய்வதே உண்மையான தர்மமும் அறமும் ஆகும் என்று வள்ளுவர் சொல்றார். மற்றதை நீக்க முடிகிறதோ இல்லையோ, ரெண்டு நீக்கி ஆகும். அதான் அழிக்காது, அந்த பொச்சாப்பு, அந்த பொறாமை, இந்த மூன்றும் சேர்ந்த ஒரே சொல் அழிக்காது. மூன்று பொருள் குடிக்கும் ஒரே சொல் அழிக்காது. ஒரே பொருள் எது? அழிக்காது, பொச்சாப்பு, பொறாமை. இதுல அடுத்தது ரொம்ப கடுமையானது தெரியுமா? ஈகோ, ஆணவம். எப்பேற்பட்ட ஞானிக்கும் மனைவி சொல்ல மதிக்கணுன்ற எண்ணம் வர, எல்லாம் தெரிந்த மனைவிக்கும் எல்லாம் தெரிந்த கணவனுக்கும் போட்டி வந்தா கலியுகத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பார்த்து அழிக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காது என்பது அறம். இதுல அந்த அழிக்காது வேண்டாம். அடுத்து இன்னொன்னு ஈகோ வேண்டாம். அகற்கார மாணவம் இருக்கே ரொம்ப கொடியது. எனக்கும் இவங்களுக்கு நிறைய தெரியும், எனக்கு நிறைய தெரியும். சின்ன சின்ன விஷயத்துலாம் அவங்க கொஞ்சம் பொறாப்படும் போது நான் கொஞ்சம் கோச்சிங் வெளியில் போயிட்டேன். முன்னாடி சலுகை இப்போ வெளியில் போயிட்டா நிம்மதியாக இருந்தால் நம்ம பேசுவோம். நம்முடைய பண்பு கொஞ்சம் குறையும், சினம் வரும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் ஏன் காவா காரியன். வள்ளுவருக்கு மறையில அறுத்துப்பால் பொருட்பால் மிகச்சிறந்த கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இருக்கிற கவிஞரை பற்றி பேசுங்க. எதை பேசுகிறாலும் அவங்க இல்லாமல் எதையுமே பேச முடியாது. ஏன்னா அதை தெரிஞ்சுதான் பாரதி சொன்னார், யாவரிந்த புலவறிவே வள்ளுவன் போல் கம்பனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாக்கனுமே வாழ்ந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இது உண்மை வெறும் புகழ்ச்சிக்காக சொல்வதில்லை என்று சொல்றார். சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆறும் உரைசார் பத்தினிக்கு உயர்ந்தோர் போற்றுதல் என்பது ஓர்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சோழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் தேற்றுதும் யாம் ஓர் பாட்டுடை காவியம் என்று சிந்தனை சாத்தனாரிடம் இளங்கோடிகள் கூறுகிறார். ஒன்று கவிநயமாமணி சிவனைய பேரவை விருது, இன்னொன்று கவிதை சிறகிகள் ஆன்மீக செம்மன் விருது கொடுத்திருக்காங்க. சுடர் என்ற விருது நம்ம பாரதி கலைக்கழக அமைப்பின் தலைவர் திருவைபாபு என்பவர் கொடுத்தார். வள்ளுவர் விருது எங்க மனுவம்பேட்டை ஐயா கோபாலை இருந்தார். அவர் ஒரு விருது நினைவு விருது பரிசு ஒன்று நினைவு விருது ஒன்று கொடுத்திருக்கார். இப்படி 4 விருதுகள். அடுத்த ஆண்டு ஒரு நூல் வெளியிடும். பாரதி கலைக்கழகத்தில் அவமான கவிஞர்கள். பாரதி கலைக்கழக தலைவர் புகழ் சிறந்த பண்பாளர், நல்ல கருத்து அமைப்பு கொண்டவர், சிறந்த பண்பு கொண்டு கவிஞர்களை ஊக்குவிப்பவர், யாரையும் புண்படாதபடி பக்குவமாக குறைகளை சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர் குமரிச்செல்வி. எளிய சுறுசுறுப்பா பேசுவாரு, குறையை டக்குன்னு சொல்லுவார். லிங்கராஜா பொருளார் நல்ல மனிதர், எப்போதுமே படித்துக் கொண்டே இருப்பார். இன்னொரு நண்பர் ஒன்று உண்டு, வசீகர், பொதிகை மின்னர் ஆசிரியர், எனக்கு சிறந்த நண்பர். பாரதி கலைக்கழகத்தில் இன்னொரு இலச்சையாளர் சுபச்சந்திரசேகர், அவர் மின்னர் தமிழ் பணி எனும் பத்திரிகையின் இலக்கிய பத்திரிகையின் ஆசிரியர். அதில் எங்கள் படைப்புகள் அப்பப்போ வரும். புதுகை சென்றல் என்ற இப்போ சமீபத்தில் 4 கவிதைகள் வந்து கவிதைகள் எழுதுறதுல அவங்களுடைய சம்ஸ்காரங்கள்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. எண்ண பதிவுகளுக்கு ஏற்றார் போலதான் அவர்களுக்கு கவிதை எழுதும் வாய்ப்பும் கிடைக்கும் என்பது ஆன்மீக நோக்கம். நாத்திக கவிதைகளும் திறம்படதான் எழுதுவார், ஆத்மீக கவிதைகளும் திறம்பட எழுதுவார். ஆனால் வெல்வது எது என்றால் ஆத்மீக ஆதாரத்தில் எழுதப்படும் கவிதைகளை வெல்லும். வரலாறு சொல்லிக் கொண்டு வருகின்ற தீர்ப்புகள். நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்குமே வாக்குவாதம் வந்தது. தர்மி ஏழை கவிஞர் 1000 பொற்காசுக்காக கவிதை கேட்டார், எழுதி கொடுத்தார். எழுதி கொடுக்கும் போது நக்கீரன் கேட்கிறார், முதல் இக்கவிதை நீர் எழுதியதா சொல்லுங்க அவர்கிட்ட கேட்கிறார். அவர் சொல்றாரு, இது யார் எழுதியது? நான் எழுதிட்டாங்க. உங்க பார்த்தா கொஞ்சம் சினிமாவை சொன்ன மாதிரி வரும், ஆனால் அதெல்லாம் நமக்கு இப்போ இங்கே பொருள் இல்லை. இயற்கையில் பெண்களுக்கு மதம் என்பது கிடையாது. நக்கீரன் மாறிட்டார். ஓ கீரனோ நான் யார் சரியாக உற்றுப்பார் என்றார். நீவிலே முக்கன் முதல்வரும் ஆகுகிறேன், உன் நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லினார். இது எதை குறிக்கிறது? தமிழ் பண்பாளர்கள் தமிழில் சிறந்து கவிதையை யாக்கும், அந்த கவிதையை யாக்கும் அந்த திறமை பெற்றவர்கள், கவிதை எழுதும் கவிதை யாக்கும் திறமை பெற்றவர்கள், கவிதை எழுதும் கவிதை படைக்கும் கவிதை உருவாக்கும் திறமை படைத்தவர்கள், இறைவனை கூட கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் இருந்தவர்கள் என்பதை நக்கீரன் வரலாறு புலப்படுத்துகிறார்.
அவர் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர். இந்த வரலாறுலாம் பார்க்கும்போது தமிழ் கவிஞர்கள் தமிழ் புலவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் என்பதற்கு பாரதி ஒரு உதாரணம். அச்சம் தவிர சிந்தனை ஆழமாக புலவர்கள் மத்தியில் பரப்பியவன் மகாகவிவாரன். சமகாலத்தில் கவிதை வரிகள் கவிஞர்கள் மேடை பேச்சு ஒன்றாகவும் செயல்முறை ஒன்றாகவும் இருக்கிறது. நான் என்ன படிக்கிறேனோ அதை கடைபிடிப்பேன். இன்னொரு குறையும் கவிஞர்களை மதிக்கும் விதத்தில் பணத்தை வைத்தும் தொழில் வைத்தும் மதிக்கிறார்களே ஒழிய பண்பை வைத்தும் அவருடைய குணத்தை வைத்தும் மதிக்கக்கூடிய நிலை உருவாதா? கவிஞர்கள் தான் கடவுளர்கள். பாரதி விழாவில் ரொம்ப அருமையா பேசினார். மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த தமிழ் பண்பாளர். வள்ளலாரை பற்றியும் பாரதியை பற்றி மிக சிறப்பாக அந்த சொற்பொழிவாற்றினார். பணியும் சொல்லிட்டார். தமிழ் ஆர்வமிக்கவர்கள் நல்லா பேசுறாங்க. தமிழ் அப்பப்போ தேவையான அந்த சொற்களை எடுத்து பாரதியின் சொற்களை கையாளுவதில் திறமை மிக்கவர்கள். அமைச்சர் தமிழச்சி தங்கபாண்டியனும் சிறப்பாக பேசினார்கள். பாரதியார் பிறந்தார். கவியரங்குக்கு நான் எழுதிய கவிதை. கவிஞர்களே கடவுளர்கள். நவயுக கவிஞர் பாரதியார் தவப்பயனால் தோன்றியவர். புவனம் போற்றும் சாதனைகள் கவிதைகள் மூலம் சாதித்தவர். பன்மொழி தேர்ச்சி பெற்றினும் தன்மொழி தமிழென தரத்தில் உயர் பண் பல ராகங்களில் கண்ணன் பால் தேர்தமிழ் பாக்கள் புனைந்தவர். எவ்வினை புரிவாயோ பலர் அவ்வினை கேற்றவாறே உண்மையை சபு போல் தெளிவற்ற நிலை மாற்றி அவ்வியம் நீக்கிட கவி முனைந்தார். யாவறிந்த புலவரிலே திருவள்ளுவர் போல், திரு கம்பரை போல், திரு இளங்கோவை போல், கோவிதரை யாருமே கண்டதில்லை. வாமன திருமாலுக்கு இணையாக புலவரை போற்றினார். தரணி மீதில் அறிவாகிய தெய்வம், அறிவு மொழியில அருமை கவிகள் எழுதும் கவிஞர் தெய்வம், பெருமை மிகு கடவுளர் தெய்வம் என எழுதிய பாரதி போன்ற கவிஞர்கள் கடவுளர்களே. சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். ஆட்சி என்ற ஒரு கவிதை. கவிஞர் தமிழேவியர். தனி மனிதனும் நிலை தவறாமல் நினைப்பினில் மகிழ்வது சுய ஆட்சி தந்திரம். நனி தமிழ் கவிஞர் தனக்கென பாணியில் இனித்திடும் கவிதையை யாத்திடும். மனத்திரை மூடிய மடமைகளை நீக்கினார் தனித்துவ ஆட்சியின் வழிபோல். பனித்துளி ஆதவன் வருகையால் மறைந்து கனிச்சால் பருகிட வயிறும் குளிர்ந்திடும். பணிவான மன்னவனே செங்கோல் ஆட்சி செய்தார். துணிவான பாரதியார் புலவரட்சம் போக்கினார். ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ஸ்டெபனா இருக்கிறது பாரதியார் தான் காரணம். மணிமணியார் நற்சொற்கள் தமிழில் தான் நீங்கி இனி ஏறும் பல நூல்கள் கற்பனை ஆட்சி. எது ஆட்சின்னா இளைஞர்கள் எல்லோரும் படிக்கணும். அதுதான் ஆட்சி. நம்ம சித்த மருத்துவம் இருக்கே மிக சிறந்த மருத்துவம். உடனே ஒரு சின்ன ஒரு சளி வருது, சுக்கு பவுடர் போட்டு பால் டீயோ காஃபி சுக்கு பவுடர் போட்டு பால் குடிச்சாரே நமக்கு குரல் வளம் சிறப்பாக அமைஞ்சு போது நோய் தீர்ந்து போகும். சுக்கு, மிளகு, திப்பிலி, வேர்க்கடலை, உப்பு கடலை, உடைச்ச கடலை இதுக்கெல்லாம் இருக்கிற சக்தி எந்த மெடிசனுக்கும் கிடையாது. நிச்சயமா நான் சொல்றேன். கல்வி என்று வரும்பொழுது பொதுவாக மனிதர்கள் மத்தியிலே உறவி வருவது என்னவென்றால் MBBS தான் கல்வி, IAS தான் கல்வி, அப்படி இல்லைன்னா IPS கல்வி. மொத்த கல்வித்துறையில எத்தனையோ சாதனைகள். விஞ்ஞான கல்வி இருக்கு, பொறியியல் கல்வி இருக்கு, மெய்ஞான கல்வியே இருக்கு, யோக கல்வி, சித்த கல்வி, சித்த மருத்துவ கல்வி, தமிழ் துறையிலேயே தமிழ் இலக்கண கல்வி, இலக்கிய கல்வி, பன்மை தொழில்மொழி ஆய்வு. இப்போ முதல் கலைச்சங்கம், இரண்டாவது கலைச்சங்கம், மூன்றாவது கலைச்சங்கம். அந்த தொல்பொருள் ஆய்வு செய்தால் இன்னும் எவ்வளவோ உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். ஆக தமிழ் மொழியே ஒரு கடன். அதையே படிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ பேரால முடியல. தமிழ் மொழி அவ்வளவு பெரிய தரம் வாய்ந்தது. அவ்வளவு இலக்கிய நூல்கள் இருக்கு. அதெல்லாம் படிக்காம தமிழை பிறந்துட்டா கொஞ்சம் வசதி ஆகிட்டா கான்வென்ட்ல படிக்க போயிடுது. PTC PUC முடிச்சோடனே +2 முடிச்சோடனே நீட் தேர்வு எக்ஸாம் எழுத வேண்டியது. MBBS கிடைச்சிச்சுப்பா, என் பையன் MBBS டாக்டர்ப்பா, MS படிக்க அமெரிக்கா போறான். இதெல்லாம் பெருமையா சார்? ஒரு துறையை மேம்படுத்தி இன்னொரு துறையை மட்டும் தடுத்தது. மனிதர்கள் இயற்கையை வணங்க மறுத்ததால், இயற்கையின் பெருமையை உணராததால், இயற்கையே தாயின் யாருக்கு காமிக்கிறது. இயற்கைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது 5 பூதங்களை விஞ்சி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. 5 பூதங்களை மனசு வச்சாதான் ஆத்மநிலை கூட தங்கும். இல்லைன்னா தங்க தெய்வீகம் குறைஞ்சி போச்சு, நோய்கள் பெருத்து போச்சு. இதான் இருக்கிறது. எந்த வியாதிகள் வந்தால் வருங்காலத்தில் எப்பேற்பட்ட நிலையும் சமாளிக்கிறோம்னா அருட்பிரகாச வள்ளலார் அருட்காப்பாளர்கள், நாவுக்கரச பெருமானின் திருவதிகை வீரட்டம், மகாகவி பாரதியின் அச்சமற்ற சிந்தனை, இந்த 3 போதும்
தமிழக மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கும் சிறப்புற வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் இது மிகை என்று உறுதியான கூற்று. அதே நேரத்தில் அவ்வையை மறந்துவிடக்கூடாது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஏதேனும் ஒரு சக்தி இல்லாமலே ஆலயம் கட்டினார்கள். அடிப்படையாற்ற ஆன்மீகம் வேண்டும். வள்ளலாரே போதுமா? வள்ளலாறு தெய்வமணி மாலையில 5வது பாடல் ஒன்றேதான் என் டயர் ஞானம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளுமே மனிதன் எதனது நின்று நீங்கினால் அவனுக்கு துன்பம் இல்லை என்பதற்கு கந்தக்கோட்டத்தில் ராமலிங்க சுவாமிகள் அந்த 5வது பாடலை படிக்கிறோம். 1, 2, 3 4 பாடல் தெய்வமணி மாலை. ஓ சரவணபவ. காம உட்பகைவனும் கோப வெண்கொடியனும் கணலோக முழு மூடனும் கடுமோக வீழனும் கொடுமதம் எனும் துட்ட கண் கெட்ட ஆங்காரியும் ஏவ மறு ஆச்சரிய விடரும் கொலை என்று எம்பும் பாதகருமாம் எழுவரும் இவர்க்கு உற்றார உறவான பேர்கள் என்னை பற்றிடாமல் அருள்வாய் சேமமிகு மாமரையில் ஓம் எனும் அருட்பத திறன் அருளி மறைய முனிவன் செந்தரையின் வந்தனையும் வந்த விஞ்ஞான சிவ தேசிக சிகாமணியே அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. தாமம் ஒளிர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தர ஓங்கு கந்தவேடே தன்முக துய்யமணி ஒன்முக சைவமணி சண்முக தெய்வமணி. இந்த உலகத்தில் பகவத்கீதை ஞானத்தை தான் இவரை சொல்ற. காம குரோத லோப மோக அகங்காரம் இது செல்வந்தவர்கிட்ட ஏராளம், நடுத்தரவர்கிட்ட சுமாராக இருக்கும். ஏழைகள் கிட்ட காமம் மட்டும்தான், அகங்காரத்தை வேற எதுவும் இருக்காது. வேற எதுவும் வாய்ப்பே கிடையாது. ஈகோ சாணி விட்டுவான் ஊத்துவாங்க உழவான் வீரம் தான், வேற பண்பு இல்லாத வேற என்ன சொல்றாரு பாரு. காமம் என்பது உட்பகைகள், சிற்றின்பம் என்பது நம்ம உள்ளத்தில் தோன்றுகின்ற உள்பகைவர்கள் அப்படின்னு சொல்றார். கோப வெண்கொடியன் சினம் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் வள்ளுவன். கோபம் என்பது வெண்கொடியன். கன லோக முழு மூலன். சில பேர் கொடி கொடியாக வச்சிருப்பான். கோயிலுக்கு போனால் 10 ரூபாய் 5 ரூபாய் காயின் போடும். இதுதான் கூட அவன் தான் லோபிகள். அவனை நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவன் லோபி. கனலோக முழு மூலன். லோபத்துக்கு அவர் சொல்ற அடைமொழி பாருங்க, ரொம்ப சிறப்பா. லோபிகள்லாம் மூடர்கள் என்றார். கனலோக முழு மூடன் கடு மோக தீரன். மோகம் இருக்கே அது கடுமையான, எப்போது நமக்கு வேண்டாம்னு நமக்கு விலகிடணும். இப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மோகிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் வேணும், நமக்கு நைஸாக கோயிலுக்கு போயிடும், இல்லை பார்க்கு போய் உட்காந்து பிராணாயாமம் செய்யணும். கடுமோக வீரனும் கொடுமதம் எனும் தொட்ட கண்கேற்ற ஆழ்காரி. மதத்தின் மீது வைக்கலாம் பற்று, நம்ம மதம் கடும் பற்று வைக்கக்கூடாது மதத்தின் மீது கூட. ஏன்னா கொடுமதம் எனும் தொட்ட துஷ்டம் மிகுந்த கண் கெட்ட ஆங்காரம். அது கண் கெட்டு போன பிறகு வர சூரிய நமஸ்காரம் மாதிரி. கண் கெட்டு சூரிய நமஸ்காரம் என்ன சொல்றாங்க, அது ஆங்காரம் அகங்காரம். ஏவம் வரும் ஆச்சரிய விடலும். இவ்விடல் என்ன, அந்த விடல் இருக்கு ஆச்சரியம். அதுல ஏவம் ஏகம்னா ஒருமை, ஏவம்னா பலவாறு பெருகி கிடைக்கிறது. ஆச்சரியம் அதை விழுந்துருவாங்க, பல அதிசயம் பின்னால் போயிடுவாங்க. அப்புறம் கொலை என்று எம்பும் பாதகம். கொலை செய்வதே தொழிலாக வச்சுக்குவான். ஏன்னு கேட்டா அப்பதான் அவனுக்கு வருமானம் வரும். கொலை பண்ணா கொள்ளை அடிச்சாதான் நம்ம அம்மன் சக்திகள்லாம் விரும்புவோம், பாலியாடுகள்லாம் கேட்பாங்க, ஆட்டை வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்கலாம் சொல்லுவாங்க. தப்புன்ற கொலை இயம்பு பாதகமா. இவ்வெழுவரும் இந்த 7 பேரும் இவருக்கு உற்ற உறவான பெண்கள், சின்ன சின்ன குற்றங்கள் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு சேரக்கூடாது முருகா என்று அவர் வேண்டார் தெய்வமணி மாலை. அப்புறம் சேமமிகு, ரொம்ப சேமமிகு மாமரைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி யாராவது தமிழை சொல்லுவாங்களா? ஓம் சக்தி சொல்லுவோம், ஓம் நமோ நாராயணா சொல்லுவோம், ஓம் நம சிவாயே சொல்லுவோம். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை சேமமிகு, நன்மை அளிக்கின்ற மாமரை, பெரிய வேதம். என்ன சொல்றார்? ஓ, நம்ம இந்து மதத்தினுடைய பழைய புராதான தர்மம், புராதான மந்திரம் ஓம். நம்ம சிவாயத்திற்கும் ஓம்,
சக்திக்கும் ஓம், முருகனுக்கும் ஓம், விநாயகனுக்கும் ஓம், இன்னும் இருக்கிற எத்தனை இந்தியனுக்கு அந்த தேவர்கள் 9 தேவர்கள் ஐயப்பன் எல்லாருக்குமே ஓம் மந்திரம் தான். அதனால சொல்றார் சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருட்பதத்திறன் அருளி. அந்த ஓம் என்ற அருட்பதத்தை எனக்கு கொடுப்பா நீ மனதார் கேட்கிற. மலைய முனிவன் முறையவன் அருள் மலைய முனிவன் சிந்தனையின் வந்தலை வந்த மெய்ஞான தேசிய சிகாமத்தினன். மலைய முனிவன் மலை மீது அமர்ந்த முனிவன் சிந்தனையில் அந்த சிந்தனைகளாக இருக்காங்க இல்லையா, அவங்க சிந்தனையில் வந்தனை வந்து இங்க வந்த மெய்ஞான சிவ மெய்ஞான சிவ தேசிகம். சிவம் தேசிகம்னா தேகத்துக்குள்ள ஆத்மா சிவம், தேசம் ஃபுல்லா இருப்பதும் சிவம், யாவும் சிவமே என்று எங்க சிவனைய பேரவை அடிக்கடி சொல்வார். தேசிகம் சிவனேய சேமமிகு மாமலையில் ஓம் எனும் அருட்பத திறன் அருளி மலைய முனிவர் சிந்தனையில் வந்தனை உவந்த மெய்ஞான சிவ தேசிக சிகாரத்தினமே. சிகையின் ரத்தினமாக இருப்பது ஆத்மாதான். தாமம் ஒளி தாமாக ஒளியும் சென்னை. சென்னையில இயல்பாகவே தெய்வ சக்தி இருக்கு, ஒளி சக்தி இருக்குன்னு ரொம்ப காலம் முன்னாடி சொல்லிட்டார். தாமம் ஒளின தாமாகவே ஒழிகின்ற ஒளிகின்ற இடம் நிறைந்த இடம் சென்னை தான். மற்ற நகரங்களை காட்டிலும் அப்பவே சொல்றார். தாமம்னா இடம் என்ற ஒரு பொருள். தாம ஒளி சென்னை கந்த கோட்டத்துள் வளர் தளம் ஓங்கு கந்தனையிலே தன்முக துய்ய மணி உள்முக சைவ மணி சண்முக தெய்வ மணி. இதுல சைவமணி என்பது ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவிலே, உள்முக சைவமணி என்பது ஆன்மாதான். ஆன்மாவும் பிரணவமும் சேர்ந்துதான் இந்த தேகத்தை இயக்குகிறது. நான் கவியரங்கங்களில் பாரதி கலைக்கழகம் ஞானம் இலக்கிய அமைப்பு, அப்புறம் புனிதவாக்கம் இலக்கிய அமைப்பு, சிவனேய பேரவை அமைப்பு, இங்கே தான் கவிதை படிப்பேன். அதில் எல்லாத்துக்கும் எனக்கு தொடர்பு உண்டு. அவர்கள் அழைப்புதல் அனுப்புவார்கள். நல்ல கவிதைகள் தேர்ந்தெடுத்து படிப்போம். நல்ல சிறந்த கவிஞர்கள்லாம் எங்கள் இயக்கத்தில் எல்லா இயக்கத்திலும் உண்டு. ஆன்மீக கவிஞர்கள் சாமி கோவிந்தராஜன், சிவனேய பேரவை தலைவர், அவருடைய பொருளாளர், செயலாளர், முரளிதர், இப்படிலாம் இருக்காங்க. சிவனில் ரொம்ப பழுத்த ஞானிகள்லாம் சிவனேய பேரவையில் இருக்காங்க. பாரதி கலைக்கெடுத்த சிறந்த கவிதையாளர்கள் இருக்கிறார்கள், நல்ல கவிதை எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. பாரதியாருடைய பாட்டு பாட வச்சு கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமணி தங்கமே தங்கம், இந்த பாட்டு நான் பாடினேன். 6 முதியவர்கள் கலந்து கொண்டோம். எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. அப்போ குரல் வளம் இதோட சிறப்பாக இருந்தது. 2 ஆண்டுக்கு முன்னாடி, இதை வச்சு 1 ஆண்டுக்கு முன்னாடி பாடினது. அது எனக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. அது எனக்கு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் நேரம் வாய்க்கும் போது இசைச்சர் ராஜா அண்ணாமலை வந்ததுக்கு தமிழ் இசைக்கல்லூரில் 1 ஆண்டு படித்தேன். இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க சில ராகத்தின் ஆதாரங்கள். அது எனக்கு அன்று முதல் பரிசு வாங்கி தந்தது. இப்படி கவியரங்கங்கள், கவிதை நயங்கள் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள். இவ்வளவு தான் ஐயா. 60 வருட வாழ்க்கையை 60 நிமிடங்களை எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. உங்களோட இலக்கிய பணி மேலும் சிறக்கும். இந்த முதுமையை உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். ஏன்னா அடுத்து என்ன செய்யணும் இல்லாமல் ஏதோ ஒரு இலக்கிய பணியாக செய்து அந்த உங்களுடைய முதுமையை தள்ளிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது, நன்றி, வணக்கம்.